Very good morning, students. Biobotany, genetics unit, the mutation topic. Now we are going to the chromosomal mutation. Already you note that mutation, sudden changes in a chromosomal segment is known as a mutation. Mutation may be caused in a spontaneous and then environmental factors. And then now we are going to the chromosomal mutation. A large number of variation is to be present in a one chromosome or one gene. This is a chromosomal mutation or chromosomal aberration. In this chromosomal mutation divided into two types. One is a chromosomal structural changes and then numberal changes. Chromosomal number changes also known as a ploidy. A gene mutation and then chromosomal mutation. Or two gene it present in a one chromosome. The changes of the segment of one gene to another gene, it is a small variation in this organism. This is a gene mutation. And then many more gene it involved in a mutation, chromosomal mutation, also known as a chromosomal aberration. In this chromosome mutation are two types. One is a structural mutation, another one is a numerical mutation. Numerical mutation also known as a ploidy. Now we are going to that chromosomal number changes. In this chromosomal number changes, the chromosome number changes also known as a ploidy. Chromosome aberration அல்லது chromosomal mutationல ரெண்டு வகையாக டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் அபரேஷன், another ஒன் இஸ் ஏ நம்பரல் அபரேஷன். நம்பர் அபரேஷன் ஆல்சோ நோன் அஸ் ஏ பிளாய்டி. அந்த பிளாய்டியை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். பிளாய்டி அப்படின்றது ஒவ்வொரு உயிரினத்தோட செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் இட் ப்ரெசன்ட் இன் ஏ செல்ஸ் டு சேஞ்ச் த குரோமோசோமல் நம்பர். ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய நம்பர் சேஞ்சஸ் தான் நம்ம பிளாய்டின்னு சொல்லுவோம். ஈச் ஆர்கானிசம் contain a 46 chromosome in human being in different kind of organism to change the chromosomal number. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் குரோமோசோம் எண்ணிக்கை வேரி ஆகும். ஓகேவா, ஒரு இனக்கும் குரோமோசோம் எண்ணிக்கை வேரி ஆகும். ஸோ மேபி ஏ பிளான்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். ஸோ நம்பர் சேஞ்சஸில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதில் மாற்றம் ஏற்படுது. நம்பர் ஆஃப் த குரோமோசோம் வில் நாட் டிஃப்ரென்ஸ் இன் த கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம் பட் இன் ஹெரிடிட்டி மெட்டீரியல் ஆஃப் ஜீன் இட் ப்ரெசன்ட் இன் த ஒன் ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசஸ் இட்ஸ் செட் டு பி அ கேரக்டர். ஒரு ஜீன்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் தான் சிற்றினத்துக்குரிய கேரக்டர் வெளிப்படும். Sometimes the chromosomal number in somatic cells they are maybe addition and then deletion. ஒரு குரோமோசோம் நம்பரில் சில நம்பர் வந்து அடிஷனல் ஆகலாம் அல்லது டெலிக்ஷன் ஆகலாம். இந்த கண்டிஷனை தான் நம்ம நியூமரிக்கல் அபரேஷன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா டூ டைப்பாக டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஏ ஆனியூப்ளாய்டி, அனதர் ஒன் இஸ் ஏ யூப்ளாய்டி. ஒன்று வந்து ஆனியூப்ளாய்டி, அனதர் ஒன் வந்து யூப்ளாய்டியாக டிவைட் பண்ணுறோம். இப்போ ஒரு குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொல்லிட்டோமா, அது அடிஷனலும் ஆட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமனே எடுத்துக்கோங்க. ஈச் செல் கண்டெயின் ஏ 46 குரோமோசோம் இன் டிப்ளாய்டு செல். இன் ஆனியூப்ளாய்டி மீன்ஸ் மெய்யில்லா மடியம் தமிழில் சொல்லுவோம். ஆனியூப்ளாய்டி மீன்ஸ் இன் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் 1 or 2 குரோமோசோம். ஓகேவா, 1 or 2 ஆர் மேபி மோர். ஒரு குரோமோசோமோ அல்லது ஒவ்வொரு குரோமோசோமா. ஃபார் எக்ஸாம்பிள் 46 + 1 இப்படி ஆட் ஆச்சுன்னா, அல்லது 46 - 1 அல்லது 46 + 2 இப்போ ரெண்டு குரோமோசோமாக ஆட் ஆனால் ஆனியூப்ளாய்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் செல் கண்டெயின் 46 குரோமோசோம் இன் அனதர் செல் கண்டெயின் 46 குரோமோசோம். மேபி அடிஷன் 46 குரோமோசோம் ப்ளஸ் இதில் வந்து ஃபுல் செட் ஆஃப் அடிஷன் ப்ளஸ் 46 இருக்கலாம், ஆர் 23 இருக்கலாம். அப்படி செட் ஆஃப் குரோமோசோம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூப்ளாய்டின்னு சொல்லுவோம். 1 or 2 குரோமோசோம் ஆடட் இன் எ டிப்ளாய்டு கண்டிஷன், டெலிக்ஷன் ஆர் அடிஷன் இஸ் நோன் அஸ் எ aneuploidy. Euploidy means where the organism possesses one or more basic set of chromosome is said to be a euploidy. யூப்ளாய்டுனா குரோமோசோம் தொகுதி முழுக்கவே சேஞ்சஸ் ஆகுறது. ஆனியூப்ளாய்டுனா 1 or 2 குரோமோசோம் வந்து மேபி ஒரு செல்லில் அடிஷன் ஆகலாம். அண்ட் இன் டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆல்டர் இன் அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 or more குரோமோசோம். 1 or 2 or more குரோமோசோம் அடிஷன் ஆர் டெலிஷன் aneuploidy. In condition which diploid number of chromosome alter the one or more set of chromosome is known as a euploidy.
In this aneuploidy are divided into hyperploidy and then hypoploidy, மிகாமடியம். In diploid condition of chromosome 1 or 2 chromosome increase the set is known as a hyperploidy. In this hyperploidy are divided into trisomy, double trisomy. Trisomy என்ன ஆல்ரெடி உங்கள்கிட்ட 2n இருக்குது, பக்கத்து செல்லேருந்து ஒரு குரோமோசோம் எடுத்து வைக்கிறோம். Trisomy is observed in a Dactylostromonium பிளான்ட். டேட்ராஸ்ட்ரமோனியத்தில் இது வந்து அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, டேட்ராஸ்ட்ரமோனினா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஊமத்தப்பூ, கரு ஊமத்தைன்னு சொல்லுவாங்க, அல்லது காட்டு ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ளாக்ஸ்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் நிக்கோட்டியானா, பைசம், பட்டாணி, இனோத்ரா லமர்கியானா, 4 o'clock பிளான்ட். இதில் எல்லாம் ட்ரைசோமியை கண்டுபிடிச்சிருக்காங்க. டபுள் ட்ரைசோமி, இப்போ உங்கள்கிட்ட 46 குரோமோசோம் இருக்குது, ஒரு குரோமோசோம் மட்டும் ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைசோமி. ஓகேவா? இப்போது உங்கள்கிட்ட 46 குரோமோசோம் இருக்குது, அதில் 2 ஆட் பண்ணால், 2னா 1 குரோமோசோம் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு குரோமோசோம்னா டபுள் ட்ரைசோமி. டெட்ராசோமி, உங்கள்கிட்ட ஆல்ரெடி 46 குரோமோசோம் இருக்குது, இன்னொரு செல்லேருந்து கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 2 செல்லை எடுத்து வைக்கிறோம். அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ராசோமி. ஓகேவா? 2n இருக்குது, மறுபடியும் ஒரு +2 ஆட் பண்ணால் டெட்ராசோமி. டபுள் டெட்ராசோமினா 2n குரோமோசோம் இருக்குது, 2n கண்டிஷனில் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது, அது கூட மறுபடியும் ஒரு 2 குரோமோசோம் ஆட் பண்ணிடும், அப்போ 48 கிடைக்கும். மறுபடியும் 2 குரோமோசோம் ஆட் பண்ணணும், 50 கிடைச்சிருது. ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டபுள் டெட்ராசோமி. ஃபென்டாசோமினா மோர் தேன் 1 செட் குரோமோசோம், ஒரு செட்டு குரோமோசோம் மோர் தேன் 1 குரோமோசோம் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் ஃபென்டாசோமி அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராசோமி வந்து 2n + 2 கண்டிஷனில் இருந்தால் அதுக்கு பேர் டெட்ராசோமின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபென்டாசோமி. அப்போ ஹைப்பர்ப்ளாய்டி அண்ட் தென் ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர், நான் ரொம்ப ஹைப்பர் டென்ஷனில் இருக்கேன், ஹைப்பர் அப்படின்னாவே அதிக அளவு இருக்குதுன்னு அர்த்தம். ஹைப்பர்ப்ளாய்டி divided into trisomy, tetrasomy, another one is a ஃபென்டாசோமி. Now we are going to the hypoploidy. Loss of one or more chromosome from the diploid set is known as a hypoploidy. They are divided into monosomy and then nullisomy. monosomy அப்படின்னா 2n - 1. ஆல்ரெடி உங்கள்கிட்ட 2n குரோமோசோம் இருக்கும், அதில் வந்து லாஸ் ஆஃப் 1 பேர் ஆஃப் குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் மட்டும் லாஸ் ஆனால் அதுக்கு பேர் மோனோசோமின்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி 2 குரோமோசோம் இருக்குது, 2n - 2 போச்சுன்னா அதுக்கு பேர் நல்லிசோமி. எதுவுமே இல்லை சாமி, நல்லிசோமி அப்படின்னு அர்த்தம். இப்படி சப்போஸ் இந்த மாதிரி நல்லிசோமி இப்போ எந்த குரோமோசோம் இருக்காதே, 46 குரோமோசோம் இருக்குது, 46ம் டெலிட் ஆகிடும். அப்படின்னா அந்த உயிரங்கள் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் ஏ டெத் கண்டிஷன். நல்லிசோமி இருந்துச்சுன்னா லீத்தலாகி டெத் ஆகிடும். டபுள் மோனோசோமி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? டபுள் நல்லிசோமினா 2n - 2 எல்லா குரோமோசோமும் இறந்துடும். அப்போ ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக டெத் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து ஹைப்பர்ப்ளாய்டி. நெக்ஸ்ட் ஒன் யூப்ளாய்டி. யூப்ளாய்டுன்னு ஆல்ரெடி யூ நோ தட் one or more basic set of chromosome addition or deletion in the diploid condition is known as a euploidy. Euploidy are further divided into monosomy, haploidy, diploidy, polyploidy. Already haploid means single. Haploid cell it present only in the sperm cell and then ovum cell. இதை வந்து நம்ம pollen grainல பார்க்கலாம், ஓவரியில் பார்க்கலாம், ஸ்பெர்மில் பார்க்கலாம். அதுதான் ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். ஹாப்ளாய்டு கூட மறுபடியும் நம்ம ஒரு எண் சேர்த்துனோம்னா டிப்ளாய்டு. பாலிப்ளாய்டுனா 2n ஆர்கானிசம் இருக்கும், அது கூட 1 செட் ஆஃப் குரோமோசோம் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் ட்ரிப்ளாய்டி. அதே 4 ஆட் பண்ணால் டெட்ராஃப்ளாய்டி. அதுவே இன்னொரு ஹாப்ளாய்டு செட் ஆட் பண்ணால் பென்டாப்ளாய்டி அப்படின்னு சொல்லி, பென்டாப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். இந்த பாலிப்ளாய்டியை 2ஆக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஆட்டோ பாலிப்ளாய்டி, அனதர் ஒன் இஸ் ஏ அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோ பாலிப்ளாய்டி மீன்ஸ் இன் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் த அடிஷன் ஆஃப் one set of chromosome it present in a same organism. ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோமை எடுத்து அதே ஸ்பீசஸில் இருக்கக்கூடிய மற்றொரு ஜீனை எடுத்து
நமக்கு ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆட்டோ பாலிப்ளாய்டி. த ஆர்கானிசம் விச் possesses more than one set of chromosome in a same species. ஒரு செம்பருத்தியில் இருக்கக்கூடிய 2n கண்டிஷனில் இன்னொரு செம்பருத்தியோட ஒரு குரோமோசோமில் செல் எடுத்து அப்படியே போடுறா, அதுக்கு பேர் ஆட்டோப்ளாய்டி. ஆட்டோப்ளாய்டியே நம்ம எத்தனையா டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரிப்ளாய்டி, அனதர் ஒன் ஆட்டோ டெட்ராப்ளாய்டின்னு டிவைட் பண்ணுவோம். ஆட்டோ ட்ரிப்ளாய்டி, இன்னொன்று ஆட்டோ டெட்ராப்ளாய்டி. ஆட்டோ ட்ரிப்ளாய்டி they have 3 set of own genome, அவங்களோட ஜீனோம் எடுத்து பண்ணுறோம். ஆனால் 3 செட்டை எடுத்து பண்ணும்போது ஆட்டோ ட்ரிப்ளாய்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சைனோடான் அப்படிங்கிறது டூப் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வளர்க்குறாங்க. அதுமாதிரி வாட்டர்மெலன், ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ, பனானா இவங்க எல்லாமே ஆட்டோ ட்ரிப்ளாய்டி. இவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா 2n+n. அடுத்து ஆட்டோ டெட்ராப்ளாய்டி. ஆட்டோ டெட்ராப்ளாய்டுனா 2n+2, ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் எடுத்து ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து கோதுமை, கிரேப்ஸு, அல்ஃபாலா, கிரவுண்ட்நட்டு, பொட்டேட்டோ, காஃபி இதெல்லாம் குதிரை மசால் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆல்ஃப்லா. தென் அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோ பாலிப்ளாய்டினா the addition of one set of chromosome or addition of two set of chromosome in a diploid set, auto polyploidy. An organism which possesses two or more basic set of chromosome in two different kind of species. வேறு ஸ்பீசஸ் எடுத்து கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் ஆட்டோ பிளாய்டி. இப்போ செம்பருத்தி செடி எடுத்து ரோஸ் செடியோடு எடுத்து கிராஸ் பண்ணலாம், அல்லது செம்பருத்தி எடுத்து வேப்ப மரத்தோடு கிராஸ் பண்ணலாம். இப்படி டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீசஸ் எடுத்து கிராஸ் பண்ணால் அதுக்கு பேர் அவங்கவுங்க ஆர்கானிஸுக்குள்ளே கிராஸ் பண்ணால் ஆட்டோ பாலிப்ளாய்டி. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிஸை எடுத்து கிராஸ் பண்ணால் அதுக்கு பேர் அல்லோ. டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி இஸ் டு பி எ ஓன் செட் ஆஃப் ஆர்கானிசம், அல்லோ பாலிப்ளாய்டி. அல்லோ பாலிப்ளாய்டி எக்ஸாம்பிள் ட்ரெட்டிகேல் சொல்லுவோம். ரஃபானா பிராசிகா முள்ளங்கியை வர வைக்கிறாங்க. ரஃபானா பிராசிக்காவில் 2 பிளான்ட் எடுத்து ரபானா சட்டைவஸ் அப்படிங்கிறது முள்ளங்கி, பிராசிகா ஒலரேசியா அப்படின்றது கேபேஜ். இதோட குரோமோசோம் எண்ணிக்கை 18, இதோட குரோமோசோம் எண்ணிக்கையும் 18, ரெண்டையும் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F1 ஹைபிரிட் வந்து ஸ்டெரைலாக போயிடுது. நம்ம ரேடிஸ் முள்ளங்கியோட ரூட்டும் கேபேஜோட லீஃபும் வர மாதிரி பிளான்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட ரிசல்ட்டு F1 ஜென்ரேஷனில் ரேடிஸோட லீஃபும் கேபேஜோட ரூட்டும் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் டு பி அ ஸ்டெரைல். ஸோ அனதர் கண்டிஷன், ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல் இட் ப்ரெசன்ட் இன் எ ட்ரிட்டிகேல் பிளான்ட். ட்ரிட்டிகேல் இஸ் த ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம்னு சொல்லுவோம். இது வந்து பாலிப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிள். டெட்ராப்ளாய்டி த கிராஸ் பிட்வீன் எ டிட்டிகம் டியூரம், அனதர் ஒன் இஸ் எ சிக்கேல் சீரியல். டிட்டிகம் டியூரியம், சிக்கேல் சீரியல் 2 பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இதோட குரோமோசோம் எண்ணிக்கை 28, இதோட குரோமோசோம் எண்ணிக்கை டிப்ளாய்டு கண்டிஷனில் 14. அப்போ வந்து நம்ம கேமிட் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப கேமிட் அப்படின்றப்ப நம்ம ஹாப்ளாய்டு கண்டிஷனில் தான் அது எடுக்க போகிறோம். அப்போ போலன் கிரெயின் எடுக்கும்போது 4xல் 2x பாதி, 2xாக இருந்தால் x தான் பாதி. அப்போ 28ல் பாதி 14, 14ல் பாதி 7, ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்டெரைல். ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் போகுது. ஒரு டிப்ளாய்டு கண்டிஷனையும் ஒரு ஹாப்ளாய்டு கண்டிஷனையும் கிராஸ் பண்ணும்போது ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் கிடைக்குது. ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் இஸ் டு பி எ ஸ்டெரைல், முளைக்கும் திறன் அற்றது. டு இன்வால்வ் இன் எ கால்சிசின் ட்ரீட்மெண்ட். கால்சியம் அட்டானம்ஸ் என்ற பிளான்ட்டோட வேர் பகுதியையும் அதோட குமிழ் பகுதியில் கால்சிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருளை எடுத்து நம்ம குரோமோசோம் மேலே அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது டு இன்க்ரீஸ் த டபுளிங் ஆஃப் குரோமோசோம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருந்துச்சுன்னா டு அப்ளை த கால்சிசின் ட்ரீட்மெண்ட் டு கெயின் ஆஃப் த 50 இருந்துச்சுன்னா 100, 10 இருந்துச்சுன்னா 20 கிடைக்கும். அப்போ 21 இருக்குது. அப்போ குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? கண்டிப்பாக 42. ட்ரிப்ளாய்டு கண்டிஷனாக இருக்கனால நமக்கு என்ன கண்டிஷனில் ட்ரிட்டிகேல் இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாப்ளாய்டு கண்டிஷன். இட் இன்க்ரீஸ் த டபுளிங் ஆஃப் குரோமோசோமல் நம்பர் இட் ப்ரெசன்ட் இன் எ கால்சிசின். எப்படி நடக்கும் அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் குரோமோசோம் எண்ணிக்கை அப்படியே டபுளிங்காக மாற்றிடும். இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அல்லோ பாலிப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள். அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட
triticale plant hexaploid. Next one, significance of ploidy. Ploidy-யோட முக்கியத்துவம் என்ன? இன் ploidy அப்படின்றது டிப்ளாய்டு கண்டிஷனை விட மோர் விகாரஸாக இருக்கும். ஸோ மோர் விகாரஸாக இருக்கனால மோர் அடாப்டபுள் தென் த பிளான்ட்டு. ஆர்னமெண்டல் பிளான்ட் அதிக அளவில் லார்ஜ் சைஸில் ப்ரொடக்ஷன் ஆகும். ஃப்ளார் சைஸு லாங்காக இருக்கும். டியூரேஷன் லாங் டைமில் இருக்கும். அதிகமான நீர் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கனால ரொம்ப நாளைக்கு வந்து ட்ரை கண்டிஷனுக்கு போகாது. நெக்ஸ்ட் ஒன் ஆனியூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டி அப்படிங்கிறது 1 or 2 குரோமோசோமல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரோமோசோம் இழப்பு அல்லது அடிஷனல் ஏற்படும் போது அதோட லாஸ் ஆர் கெயின் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் குரோமோசோம் பினோடைப்பிக்கல் ரேஷியோவில் இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் ஆர் அல்லோ பாலிப்ளாய்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த எவல்யூஷன். இது புதிய தாவரங்களை உருவாக்கத்தில் பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அபரேஷன். குரோமோசோமல் அபரேஷனோட ஸ்ட்ரக்சர். Numerical chromosomal aberration also known as a ploidy. Now the other words, structural chromosomal aberration. Structural chromosomal aberration by addition or deletion of some chromosomes. It is used in a ionizing and the non-ionizing chemical compound. In this structural aberration divided into a number of gene loci and then changes arrangement of gene loci. அதாவது ஜீன்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொலைவை ஏற்படுத்தவும், இன்னொன்று வந்து அதோட அரேஞ்ச்மெண்ட்டு லைனில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபஸ்ட்டு ஜீன்களுக்கு இடையே உள்ள எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம். செகண்ட் ஒன் வந்து ஜீன்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வரிசையில் ஏற்படும் மாற்றம். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் இருக்கக்கூடிய வரிசையில் ஃபஸ்ட் இருக்கா செகண்ட் இருக்கா அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோக்கைன்னு சொல்லுவோம். அதோட நம்பரை பேஸ் பண்ணி எத்தனை லெட்டர்ஸ் குறையுது அப்படின்ற பேஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ் இன் நம்பர் ஆஃப் த ஜீன் லோக்கை. ஃபஸ்ட்டு ஒன் நம்பரில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெலிக்ஷன் டியூப்ளிகேஷன் சொல்லுவோம். டெலிக்ஷன் ஆல்சோ நோன் எஸ் ஏ டெஃபிசியன்சி குறைபாடு. டியூப்ளிகேஷன் ஆல்சோ நோன் எஸ் ஏ ரிப்பீட் மறுபடியும் தோன்றும் முறை. ஏபி ஜீன் இருக்குது, மறுபடியும் இன்னொரு டைம் ஏபி ஜீன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டூப்ளிகேஷன் டபுளிங்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து குரோமோசோமில் வந்து வரிசையில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஒன் இஸ் ஏ இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா தலைகீழ் திருப்பம். அனதர் ஒன் இஸ் ஏ டிரான்ஸ்லோகேஷன். ஃபஸ்ட்டு ஒன் நீக்கம் அல்லது குறைபாடு டெலிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோமின் ஒரு பகுதி இழக்கப்படுதல். த லாஸ் ஆஃப் ஒன் போர்ஷன் ஆஃப் குரோமோசோம் டெலிக்ஷன். Deletion may be terminal deletion or then intergallery deletion. டெலிக்ஷனால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நுனிப்பகுதி இழக்கப்படலாம், ஒருத்தரோட தலைப்பகுதி குறையும் அல்லது வயிற்றுப்பகுதியோடு சேர்த்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் டெலிக்ஷன் அல்லது இன்டர்கேலரி டெலிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். டெலிக்ஷன் ஆஃப் டெர்மினல் டெலிக்ஷன். இப்போ வந்து ஏபி அப்படின்ற ஜீன் இருக்குது வரிசையாக ABCDEFGHI வரைக்கும் ஜீன்கள் ஒன் குரோமோசோமில் இட்ஸ் டு பி அ லோக்கை அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இப்போ ஏ பார்ட்டு மட்டும் டெலிக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் அது வந்து டெலிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மல் டெலிக்ஷன். இப்போ இதில் பாருங்கள் டி மட்டும் குறையுது. அப்போ சென்ட்ரு பார்ட் ரிமூவ் ஆகிறனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்கேலரி மியூட்டேஷன், இன்டர்கேலரி குரோமோசோமல் அபரேஷன்னு சொல்லுவோம். மேல் பகுதி நீக்கப்பட்டா டெர்மினல், சென்டர் பகுதி நீக்கப்பட்டா அதுக்கு பேர் இன்டர்கேலரி டெலிக்ஷன்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டியூப்ளிகேஷன் ஆல்சோ நோன் எஸ் ஏ டபுளிங். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒரு குரோமோசோம் ஏலேருந்து ஐ வரைக்கும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ பிசி இருக்குது, மறுபடியும் அனதர் பாருங்கள், மறுபடியும் பிசி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து ரிவர்ஸ் டேண்டம், டிஸ்பிளேஸ்டு டேண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இரட்டிப்பாதிலே ரெண்டாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல டபுளிங் ஆகிறதுல அதே வரிசை அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேண்டம் டியூப்ளிகேஷன், தொடர்ந்து நின்ற இரட்டிப்பாதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பாருங்கள் அப்படியே ஏபிசி வந்து பாருங்கள் கரெக்டாக வரிசை அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இப்போ பிசி ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் ஆன பிசி வந்து ஒரே ஈவனாக இருக்குது. ஆனால் அதோட சேஞ்சஸ் வந்து டோட்டலாக இங்கே வந்து பாருங்கள் பிசி அப்படி இருக்கும், அப்புறம் சிடிஇஎஃப் வருது, மறுபடியும் இந்த பிசி சென்டரில் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தலைகீழ் தொடர்ந்த இரட்டிப்பாதல், ரிவர்ஸ் டேண்டம் டியூப்ளிகேஷன்னு சொல்லுவோம். Next one, inversion. The next topic, inversion and then translocation. Inversion and translocation சொல்லுவோம்.
அதில் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸாக இருக்கும் குரோமோசோம். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்மெண்ட் ஃப்ரம் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஒரே மாதிரி இல்லாத குரோமோசோம்களுக்கிடையே அவங்களோட ஜீனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஒரே மாதிரி இருக்காது, அவங்க மட்டும் குரோமாட்டிடை சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இட் இஸ் கன்ஃபார்ம்டு வித் கிராசிங் ஓவர். இது வந்து அதுக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் குரோமோசோம்லேயே பாருங்கள், அந்த மாதிரி டிரான்ஸ்லொகேஷன் இருக்கும். இன்டர்கேலரி டெலிக்ஷனு, நார்மல் குரோமோசோம், டேண்டம், ரிவர்ஸ் டேண்டம், டிஸ்பிளேஸ்டு டேண்டம் மட்டும் தான் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் புக்கில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. த குரோமோசோமல் அட் ப்ரெசன்ட் இன் எ லோக்கையில் இருக்கக்கூடிய ஜீன்கள் ப்ரெசன்ட் இன் ஒன் குரோமோசோம் இட் இஸ் எ 180 டிகிரி ஆங்கிளில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்வர்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரோமோசோமில் பாருங்கள், இப்போ ABCDEFGHI இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ABC மட்டும் அப்படியே தலைகீழாக என்ன பண்ணுதுன்னா ABCE வரைக்கும் அப்படியே கீழே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த FGH அப்படியே மேலே வந்துடும். ஸோ இதை தான் நம்ம இன்வர்ஷன் தலைகீழ் திருப்பம்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ்ட் இன் எ ஸ்டீவர்ட் சயின்டிஸ்ட் இந்த இயர் 1926. ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் are inversion segment. In this inversion are two types, pericentric, paracentric. Paracentric means the segment of the chromosome it involved in a centromere. சென்ட்ரோமியரோட சேர்த்து திரும்பினா இப்போ EFG இந்த கோடு வரைக்கும் கோட்டோட சேர்த்து அப்படியே கீழே வந்துட்டு FGH அப்படியே மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் பாராசென்ட்ரிக். அவங்ககிட்ட சென்ட்ரோமியரே இல்லை. வித்தவுட் சென்ட்ரோமியர் த குரோமோசோமல் செக்மெண்ட் இஸ் நோன் அஸ் எ பெரிசென்ட்ரிக். ஓகேவா? வித்தவுட் சென்ட்ரோமியர்னா பாராசென்ட்ரிக், வித்து சென்ட்ரோமியர்னா சென்ட்ரோமியரோட சேர்த்து திரும்பினா சென்ட்ரோமியர்னு எடுத்துகிட்டு போகணும், அதோட சேர்த்து கேரக்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவன் இங்கே வந்துட்டு இவன் அப்படியே மேலே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத நம்ம இன்வர்ஷன்னு சொல்லுவோம். இதில் குரோமோசோமல் செக்மெண்ட்டோட சேர்த்து சென்ட்ரோமியர் செக்மெண்ட்டோட சேர்த்து திரும்பிச்சுன்னா அதுக்கு பேர் பெரிசென்ட்ரிக்கு. சென்ட்ரோமியர் இல்லாமல் திரும்பிச்சுன்னா பாராசென்ட்ரிக். அவங்ககிட்ட சென்ட்ரோமியரே இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லொகேஷன். Translocation means it present in a segment of chromosomal in non-homologous chromosome condition. Transfer of segment in non-homologous chromosome. ஒரே மாதிரி குரோமோசோம் இல்லாத துண்டங்களுக்கிடையே கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பிறகு தான் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்லொகேஷனால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஈஸியாக அந்த சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன் இருக்குது, ஷிஃப்டாக மாறிக்கிறது ஒன்று, தென் கேரக்டரை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒன்று. ஸோ இதை வந்து கிராசிங் ஓவருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கல, இந்த டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் குரோமோசோமல் மியூட்டேஷன் இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இதிலே அப்படியே 1 மார்க் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் 1 மார்க்கு, நியூ டாபிக். இந்த புக் பேக்கு சில டாபிக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய சாப்டர் குறைச்சிருக்காங்க. இந்த புக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடியது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் சி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சி ஆப்ஷன். செகண்ட் ஒன் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, சி ஆப்ஷன். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டி லாஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன். தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்து சி தான். அதே ஃபோர்த் ஒன்னுக்கு சி ஆப்ஷன். ஃபிஃப்த்து ஒன் செகண்ட் ஆப்ஷன். சிக்ஸ்த்து ஒன் சி. செவன்த்து ஒன் செகண்ட் ஆப்ஷன். எயித்து ஒன் செகண்ட் ஆப்ஷன். நைன்த்து ஒன் ஆப்ஷனே கொடுக்கல, பட் ஆன்சர் வந்து 34 and 37 கரெக்டான ஆன்சர். 10th ஒன் சி ஆப்ஷன்.
10th one A ஆப்ஷன், 11th one C ஆப்ஷன், 12th one C ஆப்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் சி, செகண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்ஷன், தேர்டு ஒன் சி, ஃபோர்த்து ஒன் சி, ஃபிஃப்த்து ஒன் பி, சிக்ஸ்த்து ஒன் சி, செவன்த்து ஒன் பி செகண்ட் ஆப்ஷன், எயித்து ஒன் செகண்ட் ஆப்ஷன், நைன்த்து ஒன் ஆப்ஷன் கொடுக்கல, ஆன்சர் 34, 37, 10th ஒன் ஏ, 11th ஒன் சி, 12th ஒன் சி ஆப்ஷன். ஓகேவா? செகண்ட் யூனிட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. புக் பேக் நோட்ஸ் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட புக் பேக் எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஃபார் த ஹியரிங்.